ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய ரியல் ரிட்டர்ன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். நான் ஒரு SB அக்கௌண்ட்ல என்னோட பணத்தை இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னாக்கா எனக்கு 2.5 to 3% கிடைக்கும். இன்னைக்கு இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா 6% இருக்கு. அப்பனா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து -3%ல growth ஆயிட்டு இருக்கு. இதே என்னோட பணத்தை RDலயோ இல்ல FDலயோ வைக்கிறேன் அப்படின்னாக்கா இன்னைக்கு அரௌண்ட் 6.5 to 7.5% இருக்கு. அப்படின்னாக்கா இன்ஃபிளேஷனோட கால்குலேட் பண்ணும்போது ஆஃப்டர் டாக்ஸ் டிடக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ப்ராஃபிட்டுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடையாது. இன்சூரன்ஸோட சேவிங் ஸ்கீம்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னாக்கா எனக்கு கிடைக்கக்கூடியது 5%. அப்படின்னா இன்ஃபிளேஷன் 6.5% மைனஸ் பண்ணனா எனக்கு -1% தான் என்னோட அமௌண்ட் வந்து growth ஆகுது. இதே நான் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அது ஆர்னமெண்ட்ஸா பண்றேனா இல்ல காயினா பண்றேனா இருக்கு. நான் ஆர்னமெண்ட்ஸா பண்ணா என்னோட ப்ராஃபிட் கம்மியா தான் இருக்கும். சப்போஸ் நான் காயினா வாங்கி வைக்கிறேன்னா இது அரௌண்ட் 9.5% growth நடக்குது. அப்ப இன்ஃபிளேஷன் 6.5% நம்ம மைனஸ் பண்ணோம்னாக்கா அப்ப 3% வந்து நமக்கு ரியல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ரியல் எஸ்டேட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லயே மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டான ஒரு டேட்டாவே நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா நம்ம அது இன்வெஸ்ட் பண்றது வந்து எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. அது நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியா வாங்குறோமா லேண்டா வாங்குறோமா அப்படின்றத பொறுத்து இருக்கு. இன்னொரு பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா மற்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும். இன்னைக்கு நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா கூட எனக்கு 13% ரிட்டர்ன் வந்து கிடைக்குது. இன்ஃபிளேஷன் 6.5% மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6.5 to 7% கிடைக்கும். இதே வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல எனக்கு கிடைக்கக்கூடிய ரியல் ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க.